ஸோ ஹவுடி மை டியர் ஃபிலாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பயங்கரமான உங்களை வந்துட்டு ஒரு மோட்டிவேட் பண்ண போகிற ஒரு டீமோட்டிவேஷன் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அளவெல்லாம் பேசாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நான் உங்கள் கட்சுபர்க், நீங்கள் வந்திருக்கிறது கட்சூஸ் பாட்காஸ்ட் அண்ட் இந்த ரெசிபி ரோஸ்ட் ரெசிபி. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறையா டீமோட்டிவேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ அதில் தராத ஒரு டீமோட்டிவேஷன் நம்ம இந்த வீடியோவில் தரப்போகிறோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஃபெயில் ஆகும்போது ஓடிடி நிறைய சொன்னால் இந்த ஒரு ப்ரேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கமான் ப்ரோ, யூ கான்ட் டூ இட். ஸோ இது வந்துட்டு என்ன மீனிங் தருதுன்னா, நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் உங்களால் அதை பண்ண முடியாது. ஸோ அதை பண்ணாமலே விட்டுருங்க. நீங்கள் நிறைய டைம் பிக் ட்ரீம்ஸ், அதாவது பெரிய பெரிய கனவுகள் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த கனவுகள் நிறைவாகாமல் போகலாம். ஸோ அப்போது நீங்கள் வந்துட்டு அந்த கனவுகளை ட்ரை பண்ணி நிறைவாகாமல் போகும்போது இந்த ஒரு ப்ரேஸை நான் வச்சுக்கேன். இது ஒரு நம்ம மோகன் சொன்னது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோ ட்ரீம் பிக், டோன்ட் வேக் அப். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா, நீங்கள் தூங்கும் போது பெரிய பெரிய கனவுகள் கிடைங்க, நீங்கள் கடைசியில் எந்திரிக்கவும்லே போயிடுங்க, நீங்கள் எந்திரிக்கவே தேவையில்லை. ஸோ மணிங்கிறது நம்ம பெரிய பெரிய கனவுகளை காணும்போது ஒரு தடையாக இருக்கும். அதுக்காக நம்ம ஃபுல்லான் ஹஸ்க் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே ட்ரீமிங் ப்ரோ, யுவர் இஎம்ஐ பில்ஸ் ஆர் வெயிட்டிங். ஸோ அது நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ கனவு கொண்டே இருந்தால் யார் உன்னோட இஎம்ஐ பில்ஸ் எல்லாம் கட்டுறது? ஸோ எந்திரிச்சு உன்னோட இஎம்ஐ பில்ஸை கட்டு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு பெரிய கனவை அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் நிறையா ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரை பண்ணியும் அந்த கனவை உங்களால் அச்சீவ் பண்ண முடியணுன்னா, நம்ம பில் டேட்ஸ் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் ட்ரை, இட்ஸ் ப்ராபபிளி நெவர் ஹேப்பன். ஸோ இது நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு நீங்கள் பெரிய விஷயத்தை ட்ரையே பண்ணாதீங்க. ஏன்னா பெரிய விஷயங்களால் உன்னால் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் மித்தவங்க வந்துட்டு உங்கள் லைஃப்பை ரூல் பண்ணும்போது, அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கும் போது யாராச்சும் வந்துட்டு தம்பி இதை பண்ணாதப்பா, இது உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொன்னால், நம்ம ஜெபகுமார் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கமான் ப்ரோ, இட்ஸ் நாட் யுவர் லைஃப், யூ கேன் ஜஸ்ட் ஃபெயில். ஸோ இது நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, இது உங்களோட லைஃபே இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒன்லி உங்களால் ஃபெயில் ஆகப்படுது அப்படின்னு சொல்லுது. ஸோ இது உங்களோட லைஃபே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் ஆகும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லோரும் மாதிரியும் பண்ணுறதுனால தான் நீங்கள் ஃபெயில் ஆகிறீங்க. நீங்கள் யூனிக்காகவே இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நம்ம ஃபெயிலியர் ஃப்ரைடே சொன்ன இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் யூனிக் ஜஸ்ட் லைக் எவ்ரிபடி எல்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ரொம்ப யூனிக்காக தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் எல்லோரும் மாதிரியும் தான் இருக்கீங்க. அது என்னதுடா, நீங்கள் யூனிக்காக இருந்தாலும் எல்லோரும் மாதிரியும் தோற்றுட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஃபெயில் ஆகும் போதும் லூசர் சத்யா வாழ்க்கையில் நடந்தது நீங்கள் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ லூசர் சத்யாவுக்கு ராகுல்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அந்த ராகுலுங்கிறவன் எப்போவுமே தோற்றுட்டு தான் இருக்கும். எல்லா ஒரு விஷயத்துலையும் அவன் தோற்றுட்டு தான். ஸோ அப்போ தான் வந்து சத்யா, அதாவது லூசர் சத்யா ராகுலை பற்றி சொல்கிறாரு, ஐ ஆம் பிளெஸிங் யூ, யூ வில் ஃபெயில் அப்படின்னு நம்ம லூசர் சத்யா ராகுலை பார்த்து சொல்கிறாரு. ஸோ ராகுல் அது விதியில் போயிட்டு அந்த ஒரு ரன்னிங் ரேஸில் தோற்றுட்டு வந்துட்டான். அது அவனுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டும் போது ரசின் பெல்ட் வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரசின் பெல்ட் அப்படிங்கிறவர் நிறையா வாட்டி ரன்னிங் ரேஸில் தோற்று அவங்க நாட்டுக்கு ஒரு பெருமையை சேர்த்துருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு மேட்ச்சில் ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கு முன்னாடி அவர் கடவுள்கிட்ட வேண்டியிருக்காரு, ப்ளீஸ் இந்த மேட்சில் நான் எப்படியாச்சும் தோற்றுடணும் அப்படின்னு. அப்போ தான் கடவுள் வந்துட்டு ரசின் பெல்ட் வாழ்க்கையில் விளையாடுறாரு. ஸோ ரசின் பெல்ட் வழக்கம் போல் தோற்றுட்டார். ஸோ அப்போ தான் ரசின் பெல்ட் சொல்கிறாரு, சம்டைம்ஸ் காட் டசன்ட் கிவ் யூ வாட் யூ வாண்ட், வாட் யூ திங்க். ஸோ இது நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஜெயிச்சிடணும்னு நினச்சா கடவுள் உங்களை தோக்கடிச்சிடுவார். ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா, தோற்றணும்னு நீங்கள் கடவுள் உங்களை ஜெயிக்க வச்சுடுவார். ஸோ நீங்கள் பெரிய பெரிய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பங்கு எடுக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நல்ல டிசிஷன் எடுத்தால் தான் உங்களால் பெரிய பெரிய ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கும் போது நம்ம ஃப்ரீக்கி ஃப்ரேடோ சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோ, யுவர் டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் அ பேட் டெசிஷன். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா,
நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்தால் அது எப்போவுமே ஒரு பேட் டெசிஷனாக தான் இருக்கும். அதனால் டெசிஷனே எடுக்காதீங்க, படுத்து தூங்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான டிமோட்டிவேஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி பல வீடியோகளுக்கு பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அப்போ தான் நம்ம யூடியூப் அல்காரிதம் நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து காட்டும், அதாவது ரெக்கமெண்ட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ நண்பர்களே, எப்படி இருந்துச்சு நம்ம டிமோட்டிவேஷன்? நல்லா இருந்துச்சா? ஸோ ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனில் நீங்கள் தோத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் பார்க்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. இது வந்துட்டு சும்மா சர்க்காஸ்டிக்காக தான் நான் ரெடி பண்ணேன். இது வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான். ஸோ அதனால் அதை ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு டைம் இது மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பாய், டாட்டா, பை பாய், டேக் கேர் அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கச்சுபர்க். ஸோ நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் 50 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ஃபேஸ் ரிவீல் பண்ணணுன்னா அதாவது அதான் 6-7 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வரணும். ஸோ அவ்வளோதான்.